Hallelujah. Praise Jesus the Father. We love you the Father. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, உங்களுடைய ஒரு வார்த்தைகளை போற்றுகிறதற்காக நீதியின் சொல்லிலே நித்திய ராஜாவை ஏற்று மீண்டும் என்று மாறாதவரை மாற்றி மீண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, ஆலோசனை கர்த்தாவே, நித்திய பிதாவே, நீதியின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பரலோக பிதாவே. நன்றியோடு வாழ்த்துகின்றோம், நன்றியோடு போற்றுகின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே, அன்பின் தெய்வமே, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே. ஹல்லேலூயா. We praise you, Jesus my Father. உங்கள் நன்மையான உபகாரங்களுக்காக, உங்கள் கிருபைகளுக்காக, உங்கள் தயவுகளுக்காக, உங்கள் இரக்கங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மையை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையை நன்றியோடு வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையை போற்றுகின்றோம், உம்மையை புகழ்கின்றோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, ஆலோசனை கர்த்தாவே, நித்திய பிதாவே, நீதியின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு வாழ்த்துகிறோம், உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை புகழ்கின்றோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடு வாஞ்சிப்பது போல் ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீ மாதம் எங்கெங்காவது சொல்லுமையா நானே என்றே. மான்கள் ஜீவன் போல் ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீ மாதம் எங்கெங்காவது சொல்லுமையா நானே என்றே. நீ என்பலனும் என் கேடகமா, இன்னாவி என்றும் உமக்கடிபணியும். நீ மாத்திரம் எந்தன் நாமது சொல்லுமையா ராதிக்கின்றேன். நீ மாத்திரம் எந்தன் நாமது சொல்லுமையா ராதிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான வார்த்தையை தருவீர். கிருபையும் பிரசன்னம் எல்லாருக்கும் முடியாது உதவி செய்கிறேன். அப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர், இதுக்காக மோசம் நாளுக்கு போராட்டங்கள் கிரியை செய்ய அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகட்டும். தடைகள், விரோதங்கள், பகைகள், எல்லா ரகசியங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். ஆகவே கிரியை செய்கிறாங்க. இந்த வல்லமையும் அபிஷேகம் நடப்பட்டு பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இந்த வெளியில தலைமை தாண்டி முழு பொறுப்பேற்றுக்கிறாங்க, ஆசிரிக்கிறாங்க, இந்த பிரசன்னம் நிரப்புகிறாங்க, நன்மைக்கு கிருபை செய்கிறாங்க, இந்த அபிஷேகத்தை நிரப்புகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெப பிதாவே. ஆமென்.
எங்கள் பிதாவே நீ வாழ்க, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே நீ வாழ்க, உங்க அரசு வருவதாக, உங்க விருப்பம் நிறைவேறுக, உங்க அரசு வருவதாக, உங்க விருப்பம் நிறைவேறுக, உங்க விருப்பம் நிறைவேறுக, உங்க விருப்பம் நிறைவேறுக. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே நீ வாழ்க, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே நீ வாழ்க, எங்கள் உணவை தந்தருளும், எங்கள் பாவத்தை பொறுத்தருளும், எங்கள் உணவை தந்தருளும், எங்கள் பாவத்தை பொறுத்தருளும், எங்கள் பாவத்தை பொறுத்தருளும், எங்கள் பாவத்தை பொறுத்தருளும். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே நீ வாழ்க, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே நீ வாழ்க, சோதனையில் வீழ்ந்திடாமல் தீமையில் ரட்சித்தருளும், சோதனையில் வீழ்ந்திடாமல் தீமையில் ரட்சித்தருளும், எங்கள் தீமையில் ரட்சித்தருளும், எங்கள் தீமையில் ரட்சித்தருளும். எங்கள் பிதாவே நீ வாழ்க, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே நீ வாழ்க, உங்க அரசு வருவதாக, உங்க விருப்பம் நிறைவேறுக, உங்க அரசு வருவதாக, இயேசுவே உங்க விருப்பம் நிறைவேறுக, உங்க விருப்பம் நிறைவேறுக, தெய்வமே உங்க விருப்பம் நிறைவேறுக. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே நீ வாழ்க, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே நீ வாழ்க, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே நீ வாழ்க. சோதனையில் வீழ்ந்திடாமல் தீமையில்
ரட்சித்தருளும் எங்கள் தீமை ரட்சித்தருளும் எங்கள் தீமை ரட்சித்தருளும். பரலோக பிதாவே, பரலோக ராஜாவே, கிருபை நிரப்புகிறவரே, அபிஷேகத்தை நிரப்புகிறவரே, வரங்களையும் கிருபைகளையும் கனிகளையும் தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியம் செய்கிறார்கள். இந்த வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையோடு எங்களோடு இடைபடுகிறீர்கள். உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு மாற்றம் உண்டாகட்டும். கணங்கள் வல்லமை ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கே மகிமை உண்டாகட்டும். செய்த நன்மையான புகழுக்காக, கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக, இறக்கங்களுக்காக நினைச்சிருக்கோம். நீர் ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த வல்லமை இந்த விஷயம் நிரப்பட்டும். என்னை மறைத்து கர்த்தர் நீங்கள் வெளிப்படுகிறார்கள். இந்த வார்த்தை வாக்கு தத்துவம் எங்களுக்கு வெளிப்பட்டும். என்னை மறைத்து நீர் பேசுகிறார்கள். இந்த வார்த்தை மாற்றம் வெளிப்பட்டும். அந்த நீங்கள் பெரிய காரியம் செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை ஜெபத்தில் எடுக்கும் ஜீவன பிதாவே, ஆமென். Please sit down. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் நினைவுக்கும் அன்பின் வாக்குகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. அவனுடைய மகத்தான பெரிதான கிருபினாலே ஆண்டவர் இந்த 6வது மாதத்தை காணமுடைய மகா கிருபை நமக்கு அளித்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த கிருபை பெரியது. கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. அவருடைய கிருபினாலே இந்த 5 மாதங்களை நாம் கழித்துவிட்டோம். இந்த ஆண்டில் இன்னும் மற்ற மாதங்கள் இருக்கின்றன. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் நம்மை ஆசீர்வதித்து வருவாராக. இந்த புதிய மாதத்தின் கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்தின் அனைத்து ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துவராக. அப்படி கிருபை என்று பொழுது அந்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதனால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் மனிதனுடைய நினைவுகள் எவ்வாறு இருக்கின்றன என்று கேட்டால் ஒவ்வொருவரும் அதற்கு நெகட்டிவாக தான் பதில் சொல்லுவார்கள். அப்படி நினைவுகள் நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்தில் ஆதிகாரத்தில் பார்க்கும்போது அவனுடைய நினைவுகள் எப்போதும் மோசமானது என்று ஆண்டவர் அவனுடைய நினைவுகளை பற்றி சாட்சி சொல்லுகின்றார். அவனுடைய நினைவுகள் எப்பொழுதும் பொல்லாதது என்று ஆண்டவர் மனிதனுடைய நினைவுகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். நிச்சயமாக மனித நினைவுகள் எப்பொழுதும் அவ்வாறு தான் இருக்கின்றன. நம் சில நேரத்தில் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மோடு சமாதானமாய் மகிழ்ச்சியாக இருக்கின்றவர்கள் ஒருவர் நம்மில் நல்ல நினைவாக இருக்கிறார்கள் என்று கூட நாம் ஒருவர் நினைக்கலாம். ஆனால் காலம் சில நேரங்களில் அவைகள் நமக்கு வெளிப்படுத்திவிடும். நாம் வீழ்ச்சி அடையும் பொழுது, நாம் வீழ்ந்து போகும் பொழுது நம்மோடு சமாதானமாய் சந்தோஷமாக இருந்தவர்கள் அவருடைய நினைவுகள் அப்பொழுது வெளிப்படுவதை நாம் அறியலாம். ஆகவே மனிதனின் நினைவுகள் நிச்சயமாகவே பொல்லாததுதான். அது எப்பொழுது எந்த நேரத்தில் மாறும் என்பதை நாம் ஒரு காலம் புரிந்து கொள்ள முடியாது. அது காலத்திலே தான் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கர்த்தருடைய நினைவுகள் நம்ம எவ்வாறு இருக்கின்றன என்று சொன்னால் நிச்சயமாகவே அவைகள் நன்மைக்கும் சமாதானத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஏதுவான நினைவுகளாக இருக்கின்றன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்மளால் எடுத்துக்கொள்வோம். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் படிக்கின்றேன். அன்பு கூர்ந்தவர் நீங்கள் கேட்கும்படியாக நான் வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இன்னொரு முறை கூட நான் வாசிக்கின்றேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் சமாதானத்துக்கானவைகள், அவைகள்
தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கானவைகள். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இது உம்முடைய வார்த்தை, இது உம்முடைய சத்தியம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கின்ற, பார்க்க போகின்ற, ஆண்டவரே இந்த லைவை பார்க்க போகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கிரியை செய்யட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை கொண்டு வரட்டும். ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த மாதத்துடைய வார்த்தையும் வாக்குறுதியும் அதுதான், உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. உங்கள் பேரில் நான் நினைவு வைத்திருக்கிறேன், உங்கள் மேல் நான் எண்ணமாய் இருக்கின்றேன், உங்கள் மேல் நான் நோக்கமாய் இருக்கின்றேன். அந்த எண்ணங்கள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், மாறாக தீமைக்கல்ல. அதுதான் இந்த மாதத்துடைய வார்த்தையும் வாக்குறுதியும். அருமையானவர்களே, சில நேரங்களில் சில பேருடைய நினைவுகளை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும், சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாது. வாஸ்தவம் தான். ஆனால் நம்ம மேல் சில பேர் வைத்திருக்கிற நினைவுகள் நாம் காணும்போது நிச்சயமாகவே அவைகள் மிகவும் மோசமாக இருக்கலாம். அவைகள் நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஐயோ, இவனா இவ்வாறு நினைத்திருக்கிறான், என்னை பத்தி இப்படியா எண்ணம் கொண்டிருக்கிறான், இவனுக்கா என் மேல் இவ்வாறு தப்பான நோக்கமும் இவ்வாறு ஒரு என் மேல் ஒரு வன்மமும் இருக்கின்றது என்று நமக்கு அது தெரிய வரும்போது நிச்சயமாக நம்ம உள்ளத்தை பாதிக்கும், வேதனை கொடுக்கும். இது மனுஷனுடைய நினைவுகள் இவ்வாறு தான் இருக்குமே தவிர வேறு எதுவாக இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அப்பா, மகனே, மகளே, நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு அல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுவதும் அதுதான். கர்த்தரின் நினைவு உன்மேல் இருக்கிறது. தேவன் உன்மேல் நினைவாய் இருக்கின்றார். உன்மேல் அவர் நினைவாய் இருப்பதால் அவர் உன்னை மறப்பதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் எப்போதும் உன்னை குறித்து நினைவு கொண்டிருக்கின்றவராய் இருக்கின்றார். நம்மை பற்றி யார் நினைப்பார்கள்? தீமைக்காக யோசிக்கலாம், ஒருவரை தீமை செய்வதற்காக நினைக்கலாம். ஆனால் நம்மேல் கரிசனையாய் நமக்கு நன்மை செய்யும்படியாக நம்மேல் யார் நம்மை நினைப்பார்கள் என்று நீ யோசிப்பாய் என்று சொன்னால், உன்மேல் நினைவாய் இருக்கிற உனக்கான ஒரு ஆண்டவர், உனக்கான ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உன்மேல் நினைவாய் இருக்கின்றார். அவர் உன்மேல் நினைவாய் இருக்கின்றார். அவர் உன்மேல் கரிசனையாய் இருக்கின்றார். இயேசு உன்மேல் நினைவாய் இருக்கின்றவராய் இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கின்றவராய் இருக்கின்றார். உன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றார். நீ அந்த நினைவுகளை குறித்து நீ கவலையோ பயமோ பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நினைவுகள் தீமைக்கல்ல, மாறாக சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். சரி, அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய நினைவுகள், கர்த்தரின் நினைவுகள் எவ்வாறு உள்ளன என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யாத்திராகம புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு வசனம் நமக்கு புலப்படுகிறது. அவர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து என்று வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் நினைவு கூர்ந்து என்று சொன்னால், ஆபிரகாம் மரித்து பல ஆண்டுகள் ஆகின்றன. பல தலைமுறைகளை கடந்து, பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகளை கடந்து அங்கே ஆண்டவர் ஆபிரகாம் நினைவு கூறுகிறார். ஆனால் அங்கு யோசித்து பார்க்கும்போது அங்கே ஆபிரகாம் இல்லை. ஆனால் ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூறுகின்றார். கிட்டத்தட்ட 450-60 வருஷங்கள் கழிச்சு ஆண்டவர் அந்த நினைவு கூறுகின்றார். மறந்துட்டு நினைவு கூறல, நினைவா இருக்கின்றார். அந்த காலம் வரும்போது அதை சரியான நேரத்தில் நினைவு கூறுகின்றார். ஆபிரகாம் மரித்துட்டானே, இதை ஏன் நினைவு கூற வேண்டும் என்று ஒருவர் நினைக்கலாம். இல்லை, பல தலைமுறைகளை கடந்தாலும் கர்த்தர் அதை நினைவு கூறுகின்றார். அங்கே நாம் பார்க்கும்போது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் கர்த்தர் அவருடைய அந்த பலுவை, அவருடைய வேதனைகளை, இஸ்ரவேல் மக்களுடைய அந்த ஆதங்கத்தை கர்த்தர் நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து இறங்கி அங்கு வருவதை நாம் பார்க்கலாம். நான் படிக்கிறேன், நீங்கள் கேட்பீர்கள் சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் யாத்திராகம புஸ்தகம், மன்னிக்க வேண்டும், யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24-25. தேவன் அவர்கள் பெருமூச்சை, இஸ்ரவேலுடைய பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு
தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். 25வது வசனம் சொல்லுகிறது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார். அப்படி என்று சொன்னால் இது என்ன நமக்கு விளக்குகிறது சொன்னால், தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் நினைவு கூர்கிறார். அவருடைய நினைவு தலைமுறையானது. ஆபிரகாமோடு ஆண்டவர் முடித்து விடவில்லை. அந்த நினைவுகளை பல தலைமுறைகளுக்கு ஆண்டவர் கடந்து வந்து அங்கே இஸ்ரவேல் மக்கள் நினைவு கூறுகின்றார். அவருடைய பெருமூச்சு, அவருடைய வேதனை, அவருடைய வருத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து அந்த எகிப்தின் அந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து விலக்கி விடுவிக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை நினைவு கூறுகிறார். அது தலைமுறைகளை கடந்து வரும். அது உன்னோடு மாத்திரம் முடிந்து போவதில்லை, மாறாக அது தலைமுறைகளை கடந்து வரும். இரண்டாவதாக ஆண்டவருடைய நினைவு கூறுதல் எவ்வாறு இருக்கின்றன என்று சொன்னால், ஏசாயா 55:8-9 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம், ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களை படிக்கிறீர்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கர்த்தரின் நினைவுகள் என்றுமே உயர்ந்ததாய் காணப்படுகிறது. உயர்ந்த நினைவுகள், அவர் மேன்மையான நினைவுகளை அவர் உன்மேல் வைத்திருக்கின்றார். அவர் உன்மேல் வைத்துள்ள நினைவுகள் மேன்மையானது, உயர்வானது, உயர்ந்தது. உண்மை நினைவாக இருக்கிற ஆண்டுடைய வார்த்தை இது. உண்மையில் நினைவாக இருக்கிற அந்த நினைவுகள் உயர்ந்த நினைவுகள், மேன்மையான நினைவுகள். எப்படிதமா அது? அண்ணால கேட்டா சொல்லுவாங்க, நான் மலடியா இருந்தேன், கர்த்தர் என்னை பிள்ளை தாட்சியாய் மாற்றான் என்று 1 சாமுவேல் புஸ்தகத்திலும் சங்கீதங்களிலும் நம்ம அதை பார்க்கலாம். மலடியை பிள்ளை தாட்சியாக்குகிற நினைவு அது. மலடியை பிள்ளை தாட்சியாக்குகிற நினைவு. ஆபிரகாமை மன்னிக்க வேண்டும். தாவீதை கேட்டால் தாவீது சொல்லுவார், நான் நாடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தேன், ஆண்டவர் என் மேல் வைத்த நினைவுகளோ என்னை மனிதர்களை ஆளும்படியான ராஜாவாய் ஆண்டவர் என்னை மாற்றின நினைவுகள் என்று தாவீது அங்கு சொல்லுவார். ஏன்? எஸ்தர், யோசேப்பு, தானியேல், மொர்தெகாய், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை நாம் கேட்போம் என்று சொன்னால் இவர்கள் சொல்லுவார்கள், அடிமையை ஆளுகை செய்யும்படியாய் வைத்து நினைவுகள் என்று சொல்லுவார்கள். ஆமா. அப்போ இங்க நாம் பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் ஆளுகை செய்தார்கள். ஆண்டவர் இந்த அடிமைகளை ஆளுகை செய்ய, யோசேப்பு இஸ்ரவேல் தேசத்தில் அடிமையாய் போனான். பெரிய கவர்னரா மாற்றி, ஆளுநராய் மாற்றி கர்த்தர் அவனை அந்த எகிப்து தேசத்தையே அன்றைக்கு ஆளுகை செய்ய முடியாது கிருபை செய்தார். எஸ்தர் ராஜாத்தையை நாம் பார்க்கும் பொழுது அடிமையாய் இருந்த அந்த எஸ்தர் ராஜாத்தையை அந்த 127 நாடுகளுக்கு மேலாய் ஆண்ட அந்த முழு உலக நாடுகளையும் ஆளும்படியான ஒரு சாக்கியத்தை ராஜாத்தியாய் மாற்றினார் ஆண்டவர் அந்த அடிமையை. அது மாத்திரமல்ல, தானியேலை பார்க்கும்போது அடிமையாய் போனவர்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அடிமையாய் போனவர்கள் பாபிலோன் தேசத்திலே, ஆனால் உயர் ஸ்தானத்திலே கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்தார் என்று சொன்னார். அவர்கள் மேல் கர்த்தர் வைத்த நினைவு உயர்வானது, மேன்மையானது. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகின்றார், உன்மேல் கர்த்தர் வைத்த நினைவுகளும் மேன்மையானது, உயர்வானது. ஒரு நாள் கர்த்தர் உயர்த்தும் போது அதை நீ உணர்ந்து கொள்வாய். ஆடுகளை மேய்த்திருந்த தாவீதை கர்த்தர் மக்களை ஆளும்படியான ராஜாவை மாற்றினார் என்று சொன்னார். கர்த்தர் தாவீதின் மேல் வைத்த அந்த நினைவுகள் உயர்வானது. குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த வேளையிலே அவருக்கு அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய ஆதங்கத்தை அறிந்து வசனம் சொல்லுகிறது, அவளுடைய வாயிலிருந்து சத்தம் வரவில்லை. ஆலயத்தில் போய் ஜெபிக்கின்றார் அந்த அண்ணா, வாயிலிருந்து சத்தம் வரல.
அப்படியே முணுமுணுத்து தேவசமத்தை தன் இருதயத்தெல்லாம் ஊற்றி ஜெபித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மலடியை கர்த்தர் பிள்ளை தாட்சியாய் மாற்றுவது மாத்திரமல்ல, சாமுவேலின் ஒரு அழகான ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். இந்த நினைவுகள் உயர்வான நினைவுகள். மூன்றாவதாக பார்க்கும்போது கர்த்தர் நினைவுகள் அநேக இருக்கின்றன. மூன்றாவது இதை மாத்திரம் பார்த்து விடுக்கான்னு சொல்வோம். மூன்றாவதாக பார்க்கும்போது கர்த்தர் அவருடைய நினைவுகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இதே எரேமியா 29:11 அந்த கடைசியில் பார்க்கும்போது, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், அவைகள் தீமைக்கு அல்ல. அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், தீமையான நினைவுகள் அல்ல. அப்படி என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் சமாதான பிரபு என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம். ஏசாயா புத்தகத்தில் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அவர் சமாதான தேவன். ஆகவே அவர் நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் முழுதும் சமாதானத்தை கட்டளையிடுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். மத்தேயு 5:9 பார்க்கும் என்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது, சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று வேதத்தில் நாம் சொல்லப்படுவதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, கொரிந்தியர் ஆண்டவர் சொல்கிறார், மார்க் எழுதின புத்தகத்தில் 9:50 பார்க்கும்போது, ஒருவரோடு சமாதானமாய் இருங்கள் என்று வேதம் சொல்வதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, யோவான் 14:27 பார்க்கும்போது, சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்துக்கு நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, 1 Corinthians 7:15 பார்க்கும்போது, அவர் சமாதானமாய் இருக்கும்படி நம்மை அழைத்த ஆண்டவர் என்று வேதம் சொல்வதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அதே 1 Corinthians 14:33 பார்க்கும்போது, தேவன் கலகத்திற்கல்ல சமாதானத்திற்கு தேவன் என்று வேதம் சொல்வதை நாம் பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அப்படி என்று சொன்னால், அவருடைய நினைவுகளும் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான். உண்மையில் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாய் அவர் இருக்கிறார் என்று சொன்னால், உன் வாழ்க்கையின் சமாதானத்திற்கும் அவரே காரணர் என்று வேதம் சொல்கிறது. அவர் சமாதான காரணர் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் அவர் உண்மையில் வைத்த நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அவர் உண்மையில் வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான, தீமைக்கு அல்ல. இந்த மாதம் நிச்சயமாகவே அவர் உண்மையில் மிகுந்த கரிசனையாய் நினைவாய் இருக்கிறார். அந்த நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். உண்மையில் நினைத்திருக்கிற நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே அறிக்கையாய் சொல்லும், ஆண்டவரே, நீர் என்மேல் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆண்டவரே, அவைகள் தீமைக்கல்ல. என்மேல் நினைவாய் இருக்கிற ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூறுகிறவர். என்மேல் உயர்ந்த நினைவாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நோக்கி அறிக்கையாக சொல்வோம். நிச்சயமாகவே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர வல்லமுள்ளவராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர இந்த ஆண்டு, இந்த மாதம் உங்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். உண்மையில் நினைவாய் இருக்கிற ஆண்டவர், அவர் நினைக்கும் தெய்வம். உண்மையில் நினைவாய் இருக்கிற உன் ஆண்டவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. உன்னை மறவாதவர், உண்மையில் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கொண்டிருக்கின்றவர், உண்மையில் ஆசீர்வாதமான நினைவுக்கு ஏதுவாய் இருக்கிற ஆண்டவர், உண்மையில் தீமைக்கு அல்ல அவருடைய நினைவுகள், மாறாக அவர் நினைவுகள் உண்மையில் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். உண்மையில் தலைமுறை தலைமுறையாய் நினைவு வைத்திருக்கிற ஆண்டவர், உன்னோடு அவர் உயர்ந்த நினைவாய் இருக்கிற ஆண்டவர். என்னை யார் நினைப்பார்கள், என்னை யார் யோசிப்பார்கள், என்னை பற்றி யார் கருத்துடையவர்களாக இருப்பார்கள், என்னை பற்றி யார் சிந்திப்பார்கள், என்னை யார் யோசிப்பார்கள், என்னை யார் நினைவு கூறுவார்கள், என்மேல் யார் என்னை யோசிப்பார்கள் என்று சிந்தித்தால் அருமையானவர்களே, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உன்னை நினைக்கின்ற ஆண்டவர் உனக்கு ஒருவர் இருக்கிறார். உண்மையில் அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறவராக இருக்கின்றார். ஒருவேளை சில நேரத்தில் வயதானவர்கள் இப்படி புலம்போது நாம் பல பேர் கேட்டிருப்போம், என் பிள்ளை என்னை சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்லை. உன் தகப்பன் உனக்கு ஒருவர் இருக்கின்றார். ஒரு நினைக்கிற ஒரு ஆண்டவர் உனக்கு இருக்கின்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உண்மை நினைவாக இருக்கின்றார். ஆண்டவர் உண்மை நினைவாக இருக்கின்றார். இதில் யாராக இருந்தாலும் சரி, நீ நினைப்பதற்கு யாரும் இல்லையே என்று ஒருவேளை வேதனைப்பட்டிருப்பாய் என்று சொன்னார். உண்மை நினைவாக இருக்கிற உன் ஆண்டவர் உனக்கு ஒருவர் இருக்கின்றார். இந்த வண்ணமாக கல்வி மூலமாக நினைச்சிருக்கலாமா? உங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், 1000 மடங்கு பலன் தரட்டும். ஆண்டவரே, நீ நினைவாக இருக்கிற ஆண்டவர், அப்பா, நீ நினைவாக இருக்கிற ஆண்டவர், நீதானை பெரிய காரியங்கள் செய்கிறார்கள்.
ஆண்டவரே இந்த வார்த்தையில் கிரியை செய்து 1000 மடங்கு பலன் திரட்டும். ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வேளையில் வேதனையாய் வருத்தமாய் யார் என் நினைவு கூறுவார்கள், யார் என்பேன் கிறிஸ்தனியாய் இருப்பார்கள், யார் என்பேன் நல்ல சிந்தனையாய் நல்ல எண்ணமாய் இருப்பார்கள், என் நினைப்பவர்கள் யாரும் இல்லையே, நீ யோசிப்பவர்கள் என்னை சிந்திப்பவர்கள் யாரும் இல்லையே, உங்களை யாரெல்லாம் இருப்பார்களா? எசப்பா, இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களை நினைவு கூறுகிறவர் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்கிறாங்க. கர்த்தர் நீங்க அற்புதம் செய்கிறாங்க, கர்த்தர் அப்படி அதிசயங்களை செய்கிறாங்க. ஒவ்வொருவருக்கு மாத்திரமே இருந்தார்கள். துதிகளை எல்லாம் முடிச்சிடும் இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கணும். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையின் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தமாக ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் தற்காலமும் நம் அனுபவிப்பதாக, ஆமென். எல்லாம் சரி சொல்லமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை சொல்லி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரம் வருவாரே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபையாய் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. Thank you so much. God bless you.